ஹாய் நண்பர்களே, பக்கத்தில் அந்த லைக் பட்டன் இருக்கும். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் உண்மையிலே எனக்கும் ஒரு உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. ஆனா உனக்கெல்லாம் ரொம்ப முரட்டு தைரியம் தான்டா. அவளுக்கு தனியா சுதந்திரமா வாழணுமா? போயிட்டு வரட்டும். அப்போ நீ அவளை தேடி போகல. உன்னை புரிஞ்சுக்கவே முடியலடா. அது எப்படி நீ அவளை புரிஞ்சு இருக்க? நேரா கம்பெனிக்கு தானடா போறான். இல்ல, இன்னைக்கு சண்டை போட போறோம். சண்டை போட போறோமா? ஆமா, இன்னைக்கு சண்டை தான் போட போறோம். டேய், யார் கூடடா? கூடயே வா, தெரியும். இவன் இப்படிலாம் பேச மாட்டானே. டேய் கிங்ஸின், யார் கூட நம்ம சண்டை போட போறோம்? பெரிய சண்டை போட போறேன், வா. குடும்பமா ரவுண்டு கட்டிட்டாவல. எதுனாலும் நமக்கு தெரியாது. நாம சொன்னதை உடனே நம்பிட்டு தான் மறு சொல்லி பாப்பாவ. நம்மள சுத்தி நிக்கிற கேங்கெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரியா இருக்கு. முதவ மொழிய மாத்துட்டி. கூட்டாளியில ஒருத்தி தப்பு பண்ணா போதும், மத்த இருக்க தானா சிக்கிடுவா. சத்தம் கட்டாம இரு. அது எப்படி உங்களுக்கு தெரியாம இருக்கும்? இசை எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க அவளை பார்க்கவே இல்ல. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பணும் தே, நம்பணும். நம்பினவனத்தே வாழ்க்கை. வேற யாராவது தெரியாதுன்னு சொன்னா கூட எல்லாரும் நம்புவாங்க. ஆனா நீங்க 2 பேரும் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கட்டி. அதுக்கு நாங்க என்னக்கா பண்ண முடியும்? கூடயே சேர்ந்து சுத்தினது ஒரு குத்தமா? குத்தமெல்லாம் இல்ல. ஆனா உங்ககிட்ட சொல்லாம அவ எதையும் செய்ய மாட்டான். இல்ல தே, நம்புங்க தே. இவ எப்படி சொன்னானே நாங்க நம்பிடுவோம். சரி, மத்த யார்கிட்ட சொல்லண்டா? எங்க கிட்ட சொல்றது? சொன்னா அவ அடிப்பா. சொல்லலன்னா இவ சோத்துல விஷ வச்சிருவ. நாங்க என்னதான் பண்ண? இப்படி வந்து சிக்கிருக்கோம் பத்தியக்கா. நீங்க என்ன வெளியில போகல? போட்டு வாங்கதாவலாம். ஏடி, மத்த யார்கிட்ட சொல்லண்டா, எங்க கிட்ட மட்டும் சொல்லுங்க. ஏடி சொன்னா நாங்க என்ன பண்ண போறோம்? இருந்தா தானக்கா சொல்ல முடியும். சொல்லுன்னா அன்னைக்கு அவ வீட்டுட்டு போகும்போது எங்களுக்கு தெரியவே தெரியாதுக்கா. 3 கூட்டாளிங்க தாண்டி குளத்துல இருந்து பிளான போட்டிருக்கிய. பிறகு அப்படியே கடற்கரைக்கு போயிருக்கிய. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா வச்சு வீட்டுல உண்டுல நினைக்கிறாவளோ. கிங்ஸின் அமைதியா இருக்க பார்த்தா பயமா இருக்குட்டி. அப்போ நம்ம சிக்கிட்டோமா? ஒருவேளை இவங்க கிட்டலாம் சிக்கிட்டோன்னு நினைச்சுக்கோய, ஓட்டத்தை பிடிச்சிடணும். அவ்வளவுதான், ஓட்டத்தை பிடிச்சிருவோம். கையிலே இவளுக்கு நல்லா தெரியுது பார்த்துக்க. இவளுக்கு தெரியலன்னா தான் அதிசயம். இவளுக்கு தெரியாம அவ எதையும் பண்ண மாட்டா. நம்புற மாதிரியா இருக்கு. சொல்லுங்களேன் டி. பேருக்கு சொல்லி போடுவோமா? விட மாட்டாவ. பேருக்குலாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம், உன்னை மட்டும் சொல்லுங்க. நாங்க என்ன வீட்டு ஆம்பளை கிட்ட போட்டா கொடுக்க போறோம்? உங்க அங்கெல்லாம் எப்படியோ அப்படிதான் எங்களுக்கும் பிடிக்காது. தைரியமா சொல்லு. மகிமா ரொம்ப பேசுதா பத்தியா? மகிமா இங்க பார், எங்களுக்குலாம் தெரியாது கேட்டியா? ஏன்டி தெரியாமல 2 நாள் சாப்பாடு எங்க போச்சுது? அத சொன்னவன் சாப்பாடு எடுக்க வேண்டானே. அவளுக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்கிடா இல்லாட்டி 2 திருட்டு மூலி முழிக்குது. மாட்டிக்கிட்டோமேனு. ஜபா, நீ உண்மை சொல்லாம எந்த போக முடியாது. உண்மை சொல்லுங்க டி. மாட்டிக்கிட்டோம் மாட்டி. ஆமா ஜபாக்கா, கொஞ்சம் போல வேணா சொல்லி போட்டுருவா. ஆமா, இல்லைன்னா விட மாட்டாவ. சொல்றான் அந்த ஒரு பெரிய சம்பவத்தை நாங்க சொல்றோம். பெரிய சம்பவம் பண்ணிருக்க மாட்டா, அவர் காமெடி பீஸ் தான். சொல்லி பத்தியாட்டி, இந்த உலகமே அப்படித்தான். சரி, நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. சொல்லி என்ன ரொம்ப தான் சலிச்சுக்கிடுதியா? சொல்ல என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி ஒழுங்க சொல்ல போறியா இல்லையாட்டி? சொல்லுதேன். அன்னைக்கு ஒரு நாள் பில்டப் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல. இசை முன்னாடி போய்கிட்டு இருந்தா, நாங்க அப்படியே பின்னாடி பிக்கப் பண்ணி போயிட்டோம். எதுக்கு? அவள் இல்லாமல் நாங்கள் இல்லை, நாங்கள் இல்லாமல் அவ இல்லை. ஆனா அவ இல்லாம இந்த வீட்டுல எங்களால இருக்க முடியல. அதான் அப்படியே எஸ்கேப் ஆகி நாங்களும் போயிடலான்னு பார்த்தோம். கட்டிவிட்டா. அதான் மறுபடியும் இங்கே வந்து சரண் அடைஞ்சிட்டோம். இங்க பாருங்க, அன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா? அன்னைக்கு பெருசா இது யோக்கிய மாதிரி பேசுனீங்க. நீ எங்க இருந்தாலும் நல்ல வாளே, போய் சந்தோஷமா வாழேன்னு சொன்னீங்க. இப்போ என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கியே. நானே கோலமால பண்ணி எப்படியோ வெளியில வந்திருக்கேன். இப்போ எதுக்கு என்ன பின்தொடர்ந்து வந்தீங்க? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு சொன்ன மாதிரி நீங்களே வந்து என்ன காட்டு குட்ட மாதிரி இருக்கட்டி. இந்த ரவுடி பையல இருக்க
வேணுமா நீ வேணுமான்னு கேட்டா நீ தான் வேணும்னு சொல்லுவேன். நீ எதுக்கு இசை விட்டுட்டு வந்த? ஒழுங்கு மரியாதை ஓடிங்க சொல்லிட்டேன். இசை சரி, எப்படி நீ இதே ஊர்ல இருந்துகிட்டு அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இருக்க மாதிரியா, அதே மாதிரி நாங்களும் வேணும்னா உனக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்துல இருந்துகிட்டு உங்ககிட்ட கான்டாக்ட்ல இருக்கோமே. இறக்கம் காட்டீசே, எங்க சுத்தினாலும் வாங்க கூட சுத்தின மாதிரியே இல்ல. ஏண்டா பிறந்தவங்க மாதிரி ஆயிப்போச்சு. ஒரே ஒரு வாரம் தான் நாக்கு தள்ளி போச்சு. அந்த வீட்டுல இருக்க ஒரு மூஞ்ச கூட பார்க்க முடியல, பார்க்க சகிக்கவே இல்ல. ஆமா ஈசே, ஏதோ நீ இருக்கும் போது நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிருந்திருக்கோம் பத்துக்க, அதனால தான் பிடிச்சிருந்திருக்கு. நீ வெளியில வந்தியா இம்மா அங்க ஒரு மூஞ்ச கூட என்னால பார்க்கவே முடியல. இந்த மூஞ்சி கூட நம்ம இத்தனை நாள் இருந்தோம்னு நினைக்கும் போதே அப்படி வருது. என்னத்த சொல்ல, நீ ஐஸ் வச்சதெல்லாம் போதும். ஈசே ப்ளீஸ் ஈசே, எங்களை தயவு சேர்த்துக்க முடியாது. டி எதுவா இருந்தாலும் 3 பேர் ஒன்னாவே இருந்துடலாம் டி, முடியாது டி. அது சரி டி, நான் இங்கதான் இருக்கேன்னு உங்களுக்கு கேட்டு சொன்னா பாம்பின் கால் பாம்பறியும் அப்படித்தான். ஏன்னா எனத்தோட சேருங்க மாதிரி நீ எங்க இருப்பன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிரும் ஈசே. எரும மாடுகளா, எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்க மாதிரி என்ன காட்டி கொடுக்க வந்திருக்கேன். இன்னும் மோப்பம் பிடிச்ச அந்த குடும்பமே வந்திருக்கோம். அதெல்லாம் எல்லார் கண்ணையும் மண்ணத்தை விட்டு தான் வந்திருக்கோம். சத்தியமா எட்டிலா, இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்ன பண்ணிட்டு இருக்க? கண்டிப்பா திருலிங்க தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்ப. என்ன இசை பண்ணிட்டு இருக்க? என்னுடைய ஆராய்ச்சி நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? ஆராய்ச்சியா எங்கிட்ட வச்சிருக்க? என்ன ஆராய்ச்சிக்கு தான் நிறைய பணம் தேவைப்படுது. எட்டி ஸ்கூல்ல வேலைக்கு கேட்டிருக்கேன், பார்ட் டைமா ஸ்கூல்ல டீச்சரா கேட்டிருக்கேன். அப்புறம் டியூஷன் எடுக்க முடிவு பண்ணிருக்கேன். மீதி நேரத்தை ஏன் டைம் ஆக்கிடுவேன். சரி, ஓ லேப் எங்க இருக்கு? எட்டி நாங்களும் வர மாட்டே. சரி, யார்ட்டும் எதுவும் சொல்லக்கூடாது. கண்டிப்பா நம்ம வீட்டுல கிச்சன்ல அவளை வேற உங்களை அரெஸ்ட் பண்ணி வைப்பாவ. புடிச்சு வச்சுக்கிட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்பாவ. அப்ப என்ன பண்ணணும்? உன்னை பார்த்த வரைக்கும் சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்த எதையும் அங்க சொல்ல மாட்டா. ஃபாலோ மீ. ஒரு சின்ன சந்தேகம். என்னடி, அது எப்படி உன் புருஷன் கிடக்க முடிய தைரியமா என்னோட சுத்திட்டு இருக்க? ஏன்னா பைய உள்ள கடை விட்டா வெளியில வராது, தைரியமா சுத்தலாம். வேலையில அவ்வளவு சின்சியாரிட்டி. அது நமக்கு ஜாதகம் பயன்படுத்த வேண்டியதான். சீக்கிரம் வாங்கிட்டி. எட்டி எந்த ஸ்கூல்ல கேட்டிருக்க? அதான் நம்ம ஊர்ல தான். பால்வாடிக்கு தம்பி கிடைச்சது. பால்வாடில தான் கிடைச்சிச்சா? ரொம்ப சிரிக்காத. இல்ல இப்ப எதுக்கிட்டு நீ சிரிச்ச? இல்ல அது படிக்கணும் இது படிக்கணும் அதாகணும் இதாகணும்னு கடைசியில அம்மாவாகி கடைசியில எந்த வேலை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சியோ? இல்ல இசை, பால்வாடினாலே உனக்கு ஆகாது. இந்த பொம்பளை பில் தலையெழுத்தெல்லாம் அப்படித்தான் இருக்கு பாத்தியா? அப்படி உனக்கு குழு குழுன்னு இருக்குமே. கொஞ்சம் சுட்டி மிதிச்சிரும் பாத்துக்க. அவளே அவ படிச்ச படிப்புக்கு பால்வாடில வேலையை பார்த்துட்டு இருக்கா, நீ பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ? அதுதான் சொன்னேன், அதாகணும் இதாகணும்னு சொல்லி கடைசியா அம்மா தான் ஆகனா. நீ அது கூட நான் ஆகல. உங்க கூடல இருந்தா ஆக முடியுமா? என்ன செய்ய சொல்ல சரிதானே. நான் பண்ண போற ஆபரேஷன்ல உன்னை கட் பண்ணிடுவேன். அம்மா ஆகிறது எனக்கு முக்கியம் இல்ல, உனக்கு ஃப்ரெண்டா இருக்கதான் எனக்கு முக்கியம். ஆமாமா, அப்பனாதான் இந்த பேய் பிசாசெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியும். இங்க பார், எல்லாத்துக்கும் காரணம் அலெக்ஸ் தான். சும்மா அந்த செங்க ஊதி கட்டான ஆண்டிங்க மாதிரி அது பரிமாற்றம் இந்த பரிமாற்றம் மனசு பரிமாற்றம்னு அவன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மள இந்த பிளானையே போட்டோம். அதுக்கேற்ற இந்த சாம்ரா பையன் நமக்கு ஐடியா கொடுத்தா எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு. ஆனா ஒண்ணு, நம்ம போட்ட பிளான்ல சக்சஸ் ஆயிட்டோம் பத்தியா? இப்போ நம்ம சுதந்திரமா யாரு பிரச்சனை இல்லாம நாம எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி போகலாம். என்னடி ஒரு கை பாத்துருவோம். பேய் பிசாசு முன்னோர்களே வாக்கு எதுக்கு பொய்யாக்கணும்? பாத்துருவோம். அது அந்த குடும்பத்தை இருக்கிற வரைக்கும் நடக்காது. நம்ம ஆராய்ச்சி முடிச்ச பிறகு சேர்ந்துக்கலாம். அதெல்லாம் சேர்த்துக்கிடுவேன். சரி, இப்ப நம்ம ஆராய்ச்சி மையம் எங்க இருக்குது? ஃபாலோ மீ. பெரிய இடத்துல வச்சிருக்கியோ? ஆமா, சீக்கிரம் வாங்க. ஏண்டா கிங்ஸு, நீ உண்மையிலே இசையை தேடவே இல்லையா? தேடவே இல்ல. நீ அவளை மறந்துட்டியா? மறக்கிற உறவாது. அப்ப எப்படி தேடாம இருக்க? அவளுக்கு என்னை விட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்குன்னு தோணி இருக்கு. போட்டோம், சந்தோஷமா இருக்கட்டும். நீ அவ சின்ன பொண்ணுடா. நாம அப்படி நினைக்கிறோம். நாம நினைச்சதுனாலதான் அவ தூரமா போனா. தூரமா போவதுக்கு முடிவு எடுத்தா. சரிடா, அதான் மன்னிச்சு ஏத்துக்க. ஏன் எவ்வளவு தைரியம் தான் டைவர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு போவா. அவளுக்குள்ள இன்னும் விளையாட்டு புத்தி அதிகம் இருக்குடா. அவளை பத்தி நமக்கு ஆரம்பத்திலே தெரியும். அவ
நம்ம முத பார்க்கும்போது அப்படிதான்டா இருந்தா. அதனாலதான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இனிமேல் இத பத்தி பேசாத. டேய் அவ உன் பொண்டாட்டி. இனிமேல் அவளை எப்படி வெறுப்பேற்ற மட்டும் பாரு. டேய் நீ வெறுப்பத்த போறியா? டேய் நீ வெறுப்பேத்தினா அவ தாங்கிக்கிட மாட்டாடா. தெரியுதுல்ல? டேய் டேய் அந்த அளவுக்கு அவன் ஒருத்தர் இல்லடா. டேய் டேய் இங்க உன் வீரத்தையும் உன் கோவத்தையும் அவகிட்ட காட்டுற அளவுக்கு அவன் ஒருத்தர் கிடையாடா. காட்டுவேன், நிச்சயமா காட்டுவேன். டேய் டேய் வேண்டாண்டா வேண்டாண்டா சொன்னா கேளுடா. டேய் நீ முரட, அவ மென்மையானவா. எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னே அதிசயமா இருக்கு. இதுல நீ வேற அவளை வேண்டாண்டா. பாத்துக்கிட்டே இருவாடிக்க. அவ எங்க இருக்குன்னு உனக்கு தெரியும். பாத்து குடிங்க சரியா? இந்த நேர்வழின்னு ஒண்ணு இல்லவே இல்லையே இசை. நேர் வழியா போனா ஒரு காலமும் போக முடியாது. ஒழுங்கா குடிட்டி இசை. எப்படி குதிக்க? இப்ப நான் குதிப்பேன், அதே மாதிரி குதி. தாவுட்டி தாவே. அப்படிதான் அப்படிதான். வா 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 வா. உன் கூட சேர்ந்து செத்ததுக்கு நான் எங்கெல்லாம் ஏறி குதிக்க வேண்டியது இருக்கா? இசை நான் சரியா ஏறுதேனா? என்னமோ யார தெரியாதவா குதிக்க தெரியாத மாதிரி நடிக்க. ஒழுங்கா குடிய மாட்டி. ரொம்ப ஃப்ரெண்ட புகழ கூடாது சரியா? அடி ஏறடி. அப்பப்போ நான் உன் மாமா பொண்டாட்டிங்கறி ஞாபகத்துல வச்சுக்க இசை. அப்படியே நடிக்க முடியாது. ஏறடி இசை. யாரோ ஒரு பிள்ளைக்காவது நான் அத்தையா போயிருந்தா என்ன அத்தைன்னு கூப்பிட்டுருக்கோம். உனக்கு போய் வந்த மாதிரி. தாவு தாவு தாவே. இங்கிட்டு தாவ. ஐயோ மாட்டிக்கிட்டே மட்டும் ஏட்டி. அடி ராணி அந்த கையை எடுத்து விடுடி. இருச்சவாக்கா நான் வாரேன். அட பாரதிகளா இது கூட உங்களுக்கு ஏன் இறங்க தெரியாது? தெரியாம தரட்டி திணறதும். ஏன் வாரேன்? நான் தூக்கல தொங்குறவா தொங்க வேண்டியதான். பரவாயில்லையா? இல்ல நீ குதிச்சிரு. எடி இப்ப நீ மட்டும் தாவு தாவே. எங்க தாவ? நீங்கலாம் ஒல்லி அரிக்கிய குதிச்சிட்டிய. என் உடம்பு கொஞ்சம் இடிச்சு பத்துக்க. அது இன்னும் சரியாயிரும். இறங்கி. அப்படிதான் அப்படிதான் இறங்கி இறங்கி. வர வழி கூட நம்ம நேர் வழியில வரல. நம்ம தொட்டதெல்லாம் விளங்குமா எப்படி? உன்னை கொல்ல பண்ற மத்துக்க. பாயமட்டி. யாராச்சியா பிசாசு ஆராய்ச்சியா முன்னோர்கள் ஆராய்ச்சியா. நம்ம புத்தி எப்படிலாம் போகுது பத்தியா? சும்மாவே இருந்தா இப்படித்தான் யோசிக்க தோணும் பத்தியா? கூட பொறுத்துக்கலாம் இசை. இதெல்லாம் பண்ணதுக்காகவே நாம ஒரு பிளான போட்டோம் பாரு. அதுதான் ஹைலைட்டே பத்துக்க. சீக்கிரம் சீக்கிரம் வாங்கட்டி. வார வார வார. இப்ப இங்க இருந்து கீழ் ரூமுக்கும் நம்ம குதிக்கணும் சரியா? அப்ப எல்லாமே குறுக்கு வழி தானே சொல்லு. உண்மையே சொல்லிடுவேன் இசை. உன்னை போய் உங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப அப்பாவி பிள்ளை நினைச்சிட்டு இருக்க பத்தியா? என்னத்த சொல்ல. ஆனா ஒண்ணு இசை, நீ போட்டிருக்க பிளான் மட்டும் உண்மையிலே உன் புருஷனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. நீ கொடுத்த நோட்டீஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவரு கொடுப்பாரு பாரு உண்மையான டைவர்ஸ் நோட்டீஸ். அன்னைக்கு தெரியும். உன்னை தூக்கி மட்டும் அதை விடு இசை. அந்த வீட்ல எல்லாரும் நீ எது பண்ணாலும் சீரியஸாவே எடுத்துக்கிட மாட்டாங்க. ஆனா உன் புருஷன் மட்டும் என்ன நீ எது பண்ணாலும் சீரியஸாவே எடுத்துக்கிடுதாரு. ஏன்னா ஒரு பொண்டாட்டி இல்ல. பொண்டாட்டி ஆயிட்டாலே எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிடுவாங்களோ? பேசாம கிங்ஸி மாமாவுக்கும் நீயும் குழந்தையாவே இருந்திருக்கலாம். தப்பு பண்ணிட்டேன். அவருக்கு குழந்தை பெத்து கொடுத்து தப்பு பண்ணிட்டேன் மட்டி. அததான் நானும் சொல்ல வந்தேன். எல்லாரும் மாதிரியும் அவிலும் இருந்திருந்தா உனக்கு இவ்வளவு பிரச்சனையும் வந்துட்டா தெரியுமா? அவிலும் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிருப்பாவ. அவிலும் உன்னை எல்லா இடத்துக்கும் விட்டுருப்பாவ. அவிலும் உன்னை காப்பாத்திருப்பாவ. இப்போ உனக்கு மெயின் வில்லனா யாராயி போச்சு பத்தியா? கிங்ஸி மாமா தான். டூ லேட். இவளை பத்தி தெரிஞ்சும் கழுத்தை கொடுத்துட்டேன். கழுத்தை கொடுத்தோட நீ இப்படி இருந்தா பரவாயில்லையே. ரெட்ட பிள்ளையோட பத்துட்டிய. இப்ப என்ன திருப்பி வாபஸா வாங்க முடியும்? அப்படி ஒரு வாய்ப்புலாம் கிடையாது. ஆனா ஜபாக்கா கிடைச்ச மாதிரி ஜாக்பாட் இந்த உலகத்துல யாருக்குமே அடிக்க தெரியுமா? கொள்ளைய போட்டுருவேன். ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா தெரியுமா? திரும்ப அந்த தப்பு பண்ணிடவே கூடாதுன்னு நீ அவளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்த. எனக்கெல்லாம் தரவே இல்லை பத்தியா? எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கலாம். நானும் இதை சார்ந்திருப்பேன். உங்க மாமா கிட்ட இருந்து நிரந்தரமா ஓடிட்டு இருப்பேன். என்ன ஜாலியா இருந்திருக்கும். தாலி கட்டி குடும்பம் நடத்தி உனக்கு அவ்வளவு கஷ்டமாட்டி இருந்தது. ஆமா இசை. ஆமா அப்படியே குடும்பம் நடத்தி கிழிச்சு தள்ளிட்டா. நீங்க குடும்பம் நடத்தி கிழிச்சு தள்ளிட்டீங்களோ? ஏதோ லாஜிக்கு போய் தெரியாம ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டியா? இல்லன்னா இசை இவனை பேச வேண்டாம்னு சொல்லி எனக்கு கோவம் வந்துரும். சப்பா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் பிளான போட்டேன் பாரு. இங்க பாரு இந்த பிளான் எல்லாம் போட்டு வெளியில வரதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சோதப்பி வச்சு ரெண்டு பேரும். என்னால எதுவும் ஆகாது இசை. சரி தரமாமா எங்கடி? வீட்டுலதான் ஒரே சோகம். ஓ மாமாவோட சோகம் உனக்கு ஜாலி. இப்ப நம்மள கண்டுக்கவே மாட்டாவல்ல.
அதே மாவா வீட்டை விட்டு போயிட்டாலும் அந்த சோகம். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும். இசை அரைச்சி பழமா இருக்கணும்னே வெக்கமாவே இல்லையாட்டி. மானங்கட்ட கேள்வி கேளு, அதுக்காக இவ்வளவு மானங்கட்ட கேள்வி எல்லாம் கேட்காத சொல்லிட்டேன். ஆனா எவ்வளவு மானங்கட்ட கேள்வி கேட்டாலும் நீ திருந்தவே இல்லையே. திருந்தனா நான் ஏன் உன் கூட வரப்போறேன்னு சொல்லு பாப்போம். இல்லையா ஜபாக்கா? திருந்தது காட்டி 3 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். இல்ல தெரிஞ்சிட்டா மட்டும் என்ன சாதிச்சிட போறோம்? அதானே, அதே கொட்டாங்கறல உட்கார போறோம். இல்லையா சே? கொஞ்சம் கூட ரோசனை இருக்கு உனக்கு. பார், ரோசத்தை பத்தி நீ பேசாதேனா. வெக்கமே இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டு அந்த பிச்சோரை தானே இன்னும் தின்னுட்டு கிடக்க. அத தூக்கி சமக்கிற எனக்கு தெரியும். மானகட்ட பொழப்பு பழிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? உங்க அறியமா இல்ல அடி மேலங்களே சீ அப்படிங்க மாதிரி பார்க்கவ தெரியுமா? அப்படியே ஒத்தால திங்க மாதிரி நினைப்பு. சத்தியமா செவக்கா அப்படிதானே? ஆமா. எதுக்கு அப்படி நினைக்காத? வெட்டியாவே இருந்துட்டு இவ்வளவு சோத தூக்கிட்டு அலைஞ்சமன்னா அது என்னவோ தெரியல. அவங்கள சாப்பாடு சாப்பிட்டு மத்த எந்த சாப்பாடு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அசிங்கப்படுறது நான் தானே. அதான் ஆராய்ச்சிக்கு ஒன்று சேர்த்துருக்கோம்லாட்டி. மானம் கிடக்கு மானம். மானம் கட்ட மரியாதை. அதை வச்சு நாக்க வலிக்க முடியும். ஆராய்ச்சி தான் நமக்கு முக்கியம். சரி சரி சீக்கிரம் வாங்க. இங்க பாரு, அடுத்தடுத்த ஆராய்ச்சிக்கெல்லாம் டக்கு டக்குன்னு போகணும். நாள் இல்ல. ஏன் சே? எப்ப வேணாலும் நான் கைது பண்ணப்படுவேன் என் புருஷனால. கொக்கி போட்டுட்டாரு. திருட்டு பைய, ரவுடி பைய, கள்ள பைய, டீ ஒண்ணு நம்ம கள்ள பைய. அடியே இசை, என் கையில மட்டும் சிக்கன. எப்பேற்பட்ட ரவுடி மனுஷன். பச்சை புள்ளையா ஆக்கிட்டால. வாடி வா, இங்கதான் நீ சுத்துறது தெரியும். ராணி இன்னைக்கு மாட்டுவா, அப்ப இருக்கு உனக்கு. என்னங்க இந்த வீட்டுல யாருக்குமே அக்கறை இல்லடி. அந்த புள்ள போய் 1 வாரம் ஆகுது. இன்னுமையா இந்த மனுஷன் பச்சை புள்ளையாவே இருக்குது. இவர் எப்படி ஒரு காலத்துல அவ்வளவு பெரிய மகா ரவுடியா இருந்தாரே? புள்ள போய் 1 வாரம் ஆகுது. யாருக்காவது பொறுப்பு இருக்கான்னு கேட்க. ஏங்க, அவன் எங்கெங்க போயிருக்க போறா? போத்த கல்பிட்டு போயிடாத. ஓடிங்க. வீர சூரன் ஏங்கிட்டு தான் இழுச்ச வயலன்னா என்னங்க உட்காந்து அழுதுட்டு போங்க. எனக்கு வந்திருக்கு. என்னங்க, அவன் எங்கெங்க போயிருவா? போத்த கலப்பாம போயிரு. வர கோத்துக்கு அப்பமோ 2 பேரும் ஓட அடிச்சு போடுவேன். என்னங்க, அவன் என்ன சின்ன பிள்ளையா? வருவா. எங்க 1 வாரம் ஆகுது. என்ன சாப்பிட வாங்குங்க. கோவம்லாம் என்கிட்ட தான். புள்ளைய காணும்னு சொல்லி விட்டுருக்கேன். அவளை பார்த்தா ஊரை விட்டு போன மாதிரியே தெரியுது உங்களுக்கு? புள்ளைய கொல்ல 1 வாரம் ஆகுதுண்ணா. வேலை சொல்லிக்கு நீ போகல. சரியா கொடுப்பான்ல இப்பயுமே. வந்துட்டா ரவுடி பையன். ரவுடி பையன், ரவுடி பையன். பாதி ஒன்னாலதான் இந்த பிள்ளை ஓடி போச்சுதே. அதை நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க. பாய உள்ள வேண்ட வேலை பார்க்கறதுக்கு பிளான போட்டுட்டு வீட்டு விட்டு போயிருக்கு. நீ அப்படியே நடிச்சுட்டு இருக்க. நடிச்சுட்டு இருக்கா? டேய், கோச்ச கிளப்பிட்டு போயிடாத. நிஜமாவே உன் பொண்ணு விட்டுட்டு போயிட்டா. போய் 1 வாரம் ஆகுதா? என் பிள்ளை என் கையில பார்த்து 1 வாரம் ஆகுது. ரவுடி பையன், ரவுடி பையன். உனக்கு போய் என் பொண்ணை கொடுத்தேன் பாரு. வர வர இது குடும்பமான எனக்கே சந்தேகமா இருக்கு. சொல்லி பார்த்தேன், புரியல. வீட்டுல உட்காந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் புள்ளைய காணும். எல்லாத்துக்கும் காணும் நீ ஒருத்தன் தான். ரவுடி பையலுக்கு வண்டி பொண்ணை கொடுத்தேன் பாரு. பூ மாதிரில பிஞ்சு உள்ளம். அவளுக்கு ஒட்டமு முழுக்க விஷம். டேய், என் புள்ளைய பத்தி பேசாத. நிரூபிச்சு காட்டட்டுமா? டேய், அது பூ மாதிரிடா, பச்சை புள்ளடா, மென்மையான புள்ள. உன் கையில கொண்டு பிடிச்சு கொடுத்தா பாரு. காட்டு முன்னாடி பைய, நீ மிருக மாதிரி இருக்கிற பாக்குறதுக்கு. உனக்கு போய் அப்படி ஒரு மென்மையா பூ மாதிரி இருக்க புள்ளைய கொண்டு கொடுத்தா பாரு. எல்லாம் எதை கொண்டு அடிக்கவே தெரியலடா. அப்ப நீ வேலை சொல்லிக்க போக மாட்ட. போக முடியாது. போ, உன் மூல தேடி அடி போ. ஆனா வீட்டுக்குள்ள மட்டும் வந்துடாத. இது ஏன் வீடு? அதான் பொண்ணு போயிடல, பின்னாடியே போ. இப்பவும் சொல்றேன், அவனுக்கு உடம்பு முழுக்க விஷம். தான் நினைச்சது செய்யறதுக்காகவே பிளான போட்டு போயிருக்கா. ஏண்டா, பச்சை புள்ளைய பத்தி இப்படி ஒரு பழி போடுதிய? உனக்கு எப்படி இதே இருக்கும்? நீ தான் மிருகமாச்ச. காட்டு மாண்டி பைய, காட்டு மாண்டி பைய. எந்த விதத்துலயாவது உனக்கும் என் பிள்ளைக்கு பொறுத்து இருக்காடா? மிருகமா இருக்க நீ எங்க? பூமா இருக்க என் புள்ள எங்க? கோத்த கலப்பாம போ, போய் வேலை சொல்லி போய் பாரு போ. இப்பதான் இது வீடு வீடா இருக்கு. ஓ, என் புள்ள இல்லாம இருக்குது, உனக்கு வீடு வீடா இருக்குது. இப்பதான் அவன் வேலையை பார்க்க போயிருக்கான். இப்பதான் வீடு வீடா இருக்குது. நீ ஏன் அவளை வீட்டுக்குள்ள கூட்டு வந்தாலும் நான் அவளை வீட்டுல நடையத்த மாட்டேன். என் புள்ள போ, உன் புள்ள கூட நீ போ. அப்படி மட்டும் நடந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என்ன கிங்ஸின், உங்க அண்ணன் வேலை சொல்லிக்கிறேன் போறதா கணக்கு இல்ல. சொல்லிட்டேன். யாராவது அவ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் உள்ள நடத்துறீங்க. என் பிள்ளை நடத்த மாட்டியா? ஒட்டு மொத்த சொத்து என் பிள்ளை பல்லதா இருக்கு, மறந்தாதீங்க. சொத்து ஆமா, அது எங்க இப்ப இருக்கு? என்ன சொல்ற? கோத்து கலப்பாத. பையன் உள்ள அதை செய்யற இதை செய்யறேன்னு கிட்டத்தட்ட நம்ம பாதி சொத்து வித்து வச்சிருக்கான்.
எங்க இப்ப திரும்பி கோபப்படு பாப்போம். பையன் என்னால பார்த்திருக்குன்னு தெரியலையே. வீட்டுல ஒரு பையன் ஊதாரியா இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவளால குடும்பமே சீரழியும். அது நான் கேட்டுட்டு வந்ததால இந்த குடும்பத்துக்கு நடக்கு. புள்ள வச்சுக்க புள்ள. நான் கம்பெனிக்கு போனா கம்பெனில ஷேருக்கு கொடுத்துருக்காளா? எதுக்கு இவ்வளவு பண்ண அவளுக்கு? ஆத்தி இன்னும் பயவுல என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்குன்னு தெரியலையே. குடும்பத்துக்குள்ள இருந்தா எதுவும் பண்ண முடியாதுன்னு அவன் எவ்வளவு நேரத்த வெளியில போயிருக்கா. இதுல வேற இவரு என் புள்ள மென்மையானவா பூ மாதிரி. அது அது இன்னும் எங்க கை வச்சுட்டானே தெரியல. பொறான முன்னாடி பிரேமனை முன்னாடி எங்க அவளுக்கு கிச்சன்ல தான் இருப்பாளுங்க. கிச்சன்ல பையன் ஊரில் காலையில கிளம்பி போனாளுங்களே, கிச்சன்ல தான் இருந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரு காலையிலே வீட்டோட்டு ஓடி போயிட்டாரு. இல்ல காலையில வேலைக்கு போயிட்டாரு. என் புள்ள என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, கண்காணிக்கணுமே. கொஞ்சம் திரும்ப சொல்ல. டேய், கம்பெனில வேலை இருந்தால கடந்துச்சு. இன்றைக்கு வேற ஆள் எடுக்கணும். நான் கிளம்பிட்டேன். பையன் உள்ள இருந்தும் பாடுபடுத்துச்சு, வெளியில போயும் பாடுபடுத்தது. இது என்ன ராசிலமா பிறந்திருக்கும்? அந்த ஒயரை அந்த வீட்டு மொட்டை வழியா போடு. நான் வேணா ஒயர் கொஞ்சம் கொண்டுட்டு வந்து போல. அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்கு கேபிள் வருமானு கேட்டு. ராசி நல்ல ராசி, உங்க அத்தம்மவ ராசி. அத்தம்மவ ராசி பயங்கரமா வேலை செய்யுது போலுக்கு. உங்களுக்கு யோகம் உக்கரத்துல இருக்கு போலுக்கு. இல்லடா ஒன்னெல்லாம் உயிர் பட வச்சுட்டா. சரி கோப்படாத. ஊர் முழுக்க இப்ப ஓ கேபிள் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏண்டா உனக்கு ஏதோ சொத்துக்கிட்டு சேருமா இப்படி? அவ்வளவுதான் வித்திருக்காளா இல்லன்னா எப்படிடா? முக்காசி காலி பண்ணிட்டா. எவ்வளவு எங்க இருந்து அதெல்லாம் விக்குது தெரியல. ஆனா ஒண்ணுடா, நீங்க அத்தனை பேருமே வீட்டுல உதவாக்கறியா இருந்தா கூட இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு சொத்தை கரைச்சிருக்க மாட்டீங்கடா. ஒத்த புள்ளடா, பொம்பளை புள்ள, அத்தனை சொத்தையும் கரியாக்கிட்டு உட்காந்துருக்கடா. அது அவளுக்கு ஏதாவது தேவைப்பட்டிருக்கும். ஏண்டா துக்கம் தொண்டை அடைக்குதோ? பதிவுல எதுக்குடா அவளை சுத்தி வித்துட்டு இருக்கு? அவன் நேரக்கிழமை வெளியில போயிருக்கா. அது எனக்கு முதலே தெரியுமா? என்னடா இவளை சுத்தி வித்து என்னடா இவ்வளவு பண்ணிட்டு இருக்கு? அவன் ஏதாவது பண்ணுவா. மனசை தேத்திக்கிட்டு வேலை பாக்கிய. இந்த சித்திர வெயில கூட உங்க அத்தம்மாவா உங்களை வேற செஞ்சு உழைக்க வச்சுட்டலடா. அவன் ராசியோ ராசி. உங்க தாத்தா இதுக்காக அவளை வாரிசா நியமனம் பண்ணினாருன்னு இப்ப புரியுதுடா. நீங்களும் ஆம்பளை பையலடா. உங்க எல்லாருக்குள்ள ஒட்டுமொத்த சேட்டையும் அந்த பயவுக்குள்ளதான் இருந்திருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதாரியா இருந்தா கூட இவளுக்கு ஈடு ஆக முடியாதுடா. ஒட்டுமொத்த சேட்டையும் அந்த பிள்ளைக்குள்ளதான் இருந்திருக்கு. அது உனக்கு என்னடா ஆப்போசிட் போயிருக்கா? ரொம்ப சிரிக்க வேண்டானே, அதான் அவங்க சீப்பை வித்துருக்காள. அது வேற ஏன்டா ஞாபகப்படுத்தின? பயவுல பேர்ல இருக்கட்டுமேனு கொடுத்தேன். இப்படி வித்துட்டு போயிட்டாடா. ஓ அங்க சிரிப்பு வருது. உங்க சீப் மட்டுமா வித்தா? அதான் புதுசா ஒரு கம்பெனி வாங்கினீல அடிச்சு பிடிச்சி அதை கூட வித்துருக்கா. இந்த பையவுல எதுக்குள்ள திணி வித்துட்டாலே இது தெரியலனே. அப்படி அவ என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி கண்ணிலே வர பையவுல பட மாட்டேங்குது. ஆனா ஊருக்குள்ளதான் இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குத. ஆனா ஒண்ணுடா, கிங்ஸிங் கோவத்து உச்சில இருக்கான். பையவுல மட்டும் இப்ப கையில சிக்குச்சுன்னு வச்சுக்க. சிறுத்த சிக்குனே சிலுவண்டு சிக்காது. ஆனா கிங்ஸிங் பார்த்தாண்ட பெரும்பாடா இருக்கு. கை வைக்கிறதுலாம் கண்ணி வச்சுட்டு போயிருக்காடா. அவனு அவன் தொட்ட இடத்துலாம் கண்ணி வச்சிருக்காடா. அப்படியே அவனுக்கு ஷாக் அடிக்கும் பாரு. எவ்வளவு கோத்த உச்சிக்கே போறான். ஊர் முழுக்க தேடி பார்த்துட்டான். கண்ட படலையாவா? அவன் எங்க இருக்கானே தெரியலையே. ஆனா உடனே சாப்பாடுலாம் நம்ம வீட்டுல இருந்தா போகுது. துற பண்ணாட்டி துற விட்டாடா வச்சிருக்கான். ஒரு சிக்னல் கிடைக்காம போயிரும்ல, அதான் விட்டு வச்சிருக்கோம். ஓ சிக்னலுக்காக பிரேம் பண்ணாட்டியும் துற பண்ணாட்டியும் அவங்கள வச்சுதாமன்னே அவன் கூட இருக்கானே தெரிஞ்சுது. யாருக்குமே தெரியாம போறாங்களாம். அது நம்ம கண்டுபிடிக்காம இருப்போம். ஆனா போற வழி வரைக்கும் தானே தெரியுது. அதுக்கப்புறம் ஆளை காண மாட்டேங்குதுன்னு இசை பிடிச்சதுக்காருல போயிட்டு எல்லாம் போட்டுதானே இருக்கும். ஆனா நான் ஒரே ஒரு உண்மை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன்டா. ஆம்பளை பையன் சேட்டல அந்த பொம்பளை பையன் சேட்ட மாதிரி ஒண்ணுமே கிடையாது. எப்படி சேட்டை பண்ணா பத்தியாடா? எங்க அந்த லாஸ்ட் வீட்ல பொண்ணு இருக்குல்ல சீதலட்சுமி, அந்த வீட்டுல நெட் கனெக்ஷன் வேணுமா? அது அப்ப சொல்லிட்டு போனாரு. அதை கொண்டு போட்டு விட்டுரு. என்ன பக்கத்து வீட்டுல ஆல்ரெடி ஒய்ஃபு பண்ணி கொடுத்துருக்கோம். அங்க இருந்து கட் பண்ணி விட்டுருட்டா. அது நெட் அதுக்கு ஸ்பீடா கிடைக்காது. நீ ஒயரே போட்டு விட்டுரு. சரிண்ணே. இல்ல சார் ஒயரை போடல. போடல
என்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்கல உயிரை வீசு. என்ன உயிர் எட்டதுன்னு நினைக்கிறேன். டேட் என்ன எடுத்து சொல்லட்டுமா? முதல்ல போடல, மத பழைய உயிர் போட்டு துருக்கு எடுத்துல, அதனால இத்து போச்சுது. எல்லாமே புதுசா போட்டு விட்டுருவான். சரி. அத்தமக ராசி அது ஊர் முழுக்க பேசி கொட்டு மேலாம் பட்டி வாசி. அத்தமக ராசி வேற சிந்த வச்சிருக்கு போலுக்கு. ஆஹா ஓட்டதுக்கு வந்திருக்காரு. அண்ணே எனக்கு வேலை கிடக்குனே. உனக்குதான் பெரிய அப்பா வந்திருக்கும் போலுக்கு. ஆனா ஒண்ணுடா, உங்களெல்லாம் வேலை செய்ய வச்சா பாரு, அங்க இருக்கானவா. உங்களெல்லாம் இப்படி மனுஷ பயிலா பார்க்கும்போது அவன் செஞ்சது சரிதானோட தோணுது. இருந்தாலும் ஊர்ல மட்டும் சொத்தெல்லாம் வித்துருக்க வேண்டாம். அது அது கொஞ்சம் சொத்தம் வித்துருக்கா, ரொம்ப விக்கலனே. ரொம்ப விக்கல, குறைதான் இருக்கா. இன்னும் 10 நாள்ல எல்லாத்தையும் வித்துருவா, பயப்படாதீங்க. இது இதுக்கு இவ்வளவு வித்துட்டு இருக்கா. ஏதோ அரசியலாவும் நிக்க போறாளாமா. அரசியலா? ஏதோ தொழிற்சங்கத்திலயும் நிக்க போறாளாமா. அவன் நிப்பா. ஐடியா கொடுத்தது நீதான் போலுக்கு. இப்படி கிங்ஸ் முன்னாடி சொல்லிடாத, என்ன புரட்டி எடுத்துருவான். சரி சரி போய் பொழப்ப பாருங்கடா. நான் எங்க வந்தனோ அங்கே போலதான் மறுபடியும் சொத்தை சேர்க்க முடியும். கை வச்சுட்டா போலுக்கு. அது உனக்கு குதூகலமா இருக்கு போலுக்கு. என்ன எவனோட கை வச்சிருக்கா? எதுல கை வைக்கலன்னு மட்டும் கேளுடா. பாரபட்சம் எல்லாம் வச்சிருக்கா போலுக்கு. நீதானே அவ்வளவு வாரிசுன்னு சொன்ன, அதான் வித்துட்டா. அவத்து வித்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா? சரி சரி பொழப்ப பாருங்க, எதுவும் பண்ணிட்டு போறேன். சீக்கிரம் வைஃபை கனெக்ஷனை கொடுத்துட்டு போங்க. என் மொபைல் நெட் யூஸ் பண்ணணுமா? நான் அரவணைக்கு போட்டுரும், அதுக்குள்ள ரெடி ஆயிடும். அந்த பக்கத்து தெருக்கு கொஞ்சம் போட்டுங்களே. எங்க அக்கா மோட கொஞ்சம் போட சொன்னா பாத்துக்கங்க. அந்த கீழ் தெரு தானே? இல்ல, அந்த லீதாதா தெரு. என்ன தெரு? லீதாதா தெரு. லீதாதா தெருவா? எவ்வளவு நாளா? அத கிட்டத்தட்ட 1 மாசம் ஆகுதே. 1 மாசத்துக்கு முன்னாடி பிளான போட்டாளா? லீதாதா தெரு. ஆமா, லீதாதா தெரு. அதுக்கு பக்கத்துல இருக்குது அதுவும் லீதாதா தான். ஆனா லீதாதா 2னு சொன்னா தெரிஞ்சிரும் பாத்துக்கங்க. தெருவுக்கு லீ 1 லீ 2 மாத்திட்டாலோ? ஆகா பையவள பெரிய வேலைலாம் பார்த்திருக்கும் முழுக்க. லீதாதா தெருக்கும் நாங்க போட்டுதான், நீங்க போங்கக்கா. லீதாதா 3ன்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அங்கேயும் போட்டுருவோம். இல்ல இல்ல, இவ்வளவுதான் பாத்துக்கங்க. நீங்க அத போட்டு விட்டுருங்க. சரிங்கக்கா. என்னமோ பண்ணுதா, ஆனா பெருசா பண்ணுதா. அது என்ன உண்மைதான்டா. இப்ப இவ்வளவு பெருசா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. சரிண்ணே, நீ இந்த சைடு போடு, நான் அந்த சைடு ஃபுல்லா போட்டுட்டு வரேன். சரிடா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இனி எந்தெந்த சொத்துல விற்காம வச்சிருக்காலும் அதெல்லாம் பத்திரப்படுத்தணும். நான் வரேன். பத்திரப்படுத்தினா மட்டும் விட்டுலா போறா? ஏன்டா ஏன்டா? சரி நான் வரேன். ஆனா இது நல்லதாண்டா இருக்கு, நீங்க எல்லாம் வேலை செய்யறத பாக்குறதுக்கு. சரிண்ணே, நீ சைடு ஃபுல்லா போட்டு, நான் அந்த சைடுல இருந்து ஓய்வு வீசுறேன். சரிடா. சோப்பா வேர்வை வேர்வை. சோப்பா ஒரு நாளும் எனக்கு வேர்த்தது இல்ல. இப்பெல்லாம் என்ன வேர்வை வருது. தண்ணி குடிக்கும் போல இருக்க. இல்ல கவினே, இல்ல கவி போயிட்டானோ? அலெக்சண்ணா உயரத்துக்கு போடு. அலெக்சண்ணா. அலெக்ஸ் சொல்லும் போது என்னலாமோ பண்ணுது. அடுத்து விட்டாம நினைக்கான். சுத்த ஓரமாவே ஒதுங்கி வா. சரி ஓரமாவே வரணும். வா வா வா. எங்க இருந்து வரா? யாரு கிடையாது. அலெக்சண்ணா, அலெக்சண்ணா. ஓரமா வா, ஓரமா வா. வா வரசல வா. யார் இது? எனக்கு இங்க இருந்து வரா? மாட்டதானே கேட்க. ஓய் மாட்டதானே கேட்க. யாடிவன்? ஓய் யாடிவன்? சித்த வரசல வா. வந்துட்டேனா? யாடிவன்? யாடிவன்? யாருன்னு கேட்கல. வரசலாவே உனக்கு நடக்க தெரியாதா? வெறும் நட. சரி. அங்கங்க பறக்க பார்க்க கூடாது. நேரா ரோட்ட பார்த்து நடக்கணும். புரியுதா? புரியுது. முத முடிய தூக்கி சேலைக்குள்ள போடு. கண்டவா கண்ணு பட போகுது. சரி. யாடிவன்? சீக்கிரம் வா. சித்த நாளைக்குள்ள போய் சேரணும். சரி. மாமி மாமி சித்த ஏத்தால எங்க ஆத்தி கொஞ்சம் எட்டி பார்த்துக்கோங்க. நாங்க அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம். யாருன்னு தெரியல. உன வயிற போட சொன்னேன். சாரிடா, நான் வந்து போயிட்டேன். என்ன போடுது? 3 மாடி கீழே இறங்கி வரேன். அண்ணன் அண்ணன் கூப்பிட்டா? இல்லடா, அது வந்து தெரிஞ்சவங்க போன மாதிரி இருந்தாங்க. உனக்கு யாரு உங்களை தெரிஞ்சவங்க இருக்க போறாங்க? அவங்களே மாதிரி இருந்துச்சு. அதான் எத்தனை நேரம் நான் ஏறி இறங்குவேன். போன வயிற. இல்லடா, நான் கொண்டுட்டு வரேன். நீ ஒண்ணு கிழிக்க வேண்டாம், போங்க. சரிடா சரிடா, நான் கொண்டுட்டு வரேன். போ. ஆள பாரு. அவன் என்ன கட்டிட்டு நடக்கான். அவன் அடிக்கடிக்க வரான். அவன் அவனை அடிக்க வரான். அவன் எத்தனை இடத்துல ஏறி இறங்குறான் அவனுக்கு தானே தெரியும். அவன் குனிஞ்ச செருப்பு கூட போட மாட்டான்.
அப்பேற்பட்டவன் 4 மணி 5 மணி ஏறி இறங்கிட்டு கிடக்கா. நீ வா பாத்துட்டு நிக்கா. ஆஹா எல்லாரும் வேலையில இறங்கிட்டேனா. நான் வந்துட்டேன்டா. இந்த வீட்டுக்குள்ள தானே வந்தா. மாமி மாமி என்ன சொல்ல தம்பி? எல்லா வீட்லயும் கேபிள் போட்டுட்டோம். அவங்க வீட்டுக்கும் போட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். அவங்க வீட்டுல மட்டும் தான் போடல. கேக்கீங்களா? அவன் எதுக்கு போட போறான்? அவன் வீட்டுல டிவியே கிடையாது. டிவியே இல்லையா? புதுசா வந்திருக்காங்களோ? ஏதோ நகைக்காக கட்டிக்கிட்டதா பேச்சு. கட்டிக்கிட்டாங்கன்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போறாவன்னு நினைக்கிறேன். கல்யாணமா? அப்படிதான் நினைக்கிறேன். புதுசா தான் இந்த வீட்டுக்கு குடியேறி வராங்க. சாம சட்டுலாம் ஒண்ணும் இல்ல. ஒவ்வொன்றா தான் வந்துகிட்டு இருக்கு. அப்பதான் தெரியும் இந்த வீட்டுல டிவி இல்லன்னு. எதுக்கும் அவ இப்ப வந்துருவா. கோயிலுக்கு போறா. நம்ம ஒரு கோயில தான் ஒரு பூசாரியா இருக்காரு. ஃபேமிலி தெரியும் தம்பி. அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம்னு பேச்சு. ஓ சரிங்க மாமி. கல்யாணம் நின்று போச்சுன்னு சொன்னா இப்ப என்ன வீடு? பாத்து இறங்குங்க டி. டி மெதுவா வாங்க டி. வாங்க. அப்பாடா எப்படியோ கஷ்டப்பட்டு இறங்கி வந்துட்டோம் பாத்தியா? ஏண்டி இதுக்கு நம்ம நேர்வழியாவே வந்திருக்கலாமே. நேர்வழியா வந்திருக்கலாம். ஆனா த்ரில்லிங்கா இருக்காதுல்ல. அட த்ரில்லிங்க்கு அந்த பைய உள்ள த்ரில்லிங்கா இருக்குன்னு எங்களை இப்படி இறங்க வச்சா. செய்யற வேலைலாம் முள்ள மாதிரியே முடிச்சு வைக்க வேலை. இது என்ன நேர்வழியாவா வர முடியும்? அந்த கிங்ஸின் பை உள்ள இல்ல. நான் சத்த போர் வித்துட்டேன்னு என்ன கடுப்புல அலைய தெரியுமா? சொத்த போர் வித்துட்டியா? என்னட்டு சொல்லுத? அத்தி இவளுக்கு தெரியாதோ? இப்போ நீ என்ன சொன்ன? அத்தி நம்ம வந்து சிக்கிட்டோமா? அது வேற இல்லடி. சும்மாவே சொத்தலாம் எதுக்கு? அதை வித்து வரைக்கும் போட்டு 4 நல்லதெல்லாம் ஒன்னும் செஞ்சுட்டேன். நீ செஞ்ச 4 நல்ல விஷயம் என்னது? அது எடி அது ஏதோ நல்ல விஷயம் செஞ்சுட்டேன். விட மாட்டி. ப்ளீஸ் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன். நீ செஞ்ச 4 நல்ல காரியம்னு சொல்லு பாப்போம். எதுக்காகட்டி சொத்த பொரு வித்த? எதுக்கோ வித்த மாட்டி. அதுக்கு போய் இந்த கிங்ஸின் பை உள்ள என்ன வளவீசி தேடிட்டு கிடக்குட்டி. ஆத்தி எனக்கு சவக்குழி தாண்டி இருக்கா. எனக்கு எவ்வளவோ சொன்னாவ. அவ கூட போவாதீங்க டீன்னு நான் கேட்க வந்துட்டேன். அடே நீ பண்ணத 4 நல்ல காரியம்னு சொல்லிருட்டி ப்ளீஸ் டி. ஞாபகத்துல இல்லடி. சொத்த பூரா வித்துக்கிட்டு இருக்கேன்னு ரோட்ல இருக்கும் போதே நீ சொல்லியிருந்தானே அப்படியே போயிருப்பேன்டி. ஆத்தி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருந்தும் ஒத்தரவா விட்டு கொடுக்க மாட்டான் அந்த கிங்ஸின்னு. அதான் உன் புருஷன். அவன் சொத்தியே நீ வித்துருக்கிய. அவன் நம்மள உயிரோட விடுவான்? கடையில இருந்து வந்த ஒரு அயன் பாக்ஸுக்கு கணக்கு போட்டு பில்ல போடக்கூடியதான் உன் புருஷன். நீ அவர் சொத்தை வித்துருக்க. நல்ல விஷயத்துக்கு தாண்டி. சரி வாங்க. இந்த அதிர்ச்சிக்கு எப்படின்னா எப்படி? இன்னும் நிறைய ஏகப்பட்ட அதிர்ச்சிகள்லாம் இருக்குது. வாங்கன்னு கூப்பிடுறத பார்த்தா உண்மையில ஏகப்பட்ட அதிர்ச்சி வச்சிருப்பாளோ? இல்லடி வீட்டுல நிறைய சும்மா இருந்தாவளா உனக்கு கத்து கொடுக்கணும்ல. அதுக்குத்தான். அதுக்கு எங்களையும் செத்து பள்ளி வாங்கிட்ட. நீங்க தான் என் கூட இருக்கீல்ல. ஊதாரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். குடும்பத்துல கரெக்டா வந்திருக்கட்டி. அப்போ கையில சிக்கனமுன்னா கைவாதான். ஏடி கிங்ஸின் 2 நாள் என்ன பார்த்தார ஓட்டத்தை பிடிச்சிட்டோம்ல. சிக்கவே இல்லையே. அடியே போய் உள்ள நின்று அப்படின்னு விரட்டினாவ. சிக்கவே இல்லையனா விரட்டினாவல. என்ன விரட்டம்மா? ஐயா தாயே என்ன விரட்டினா தெரியுமா? ஆக்ரோஷமா அடியே உன்னை போட்டுற நில்லு அப்படின்னு சொன்னாவல. நான் நிக்கவே இல்லையே. என்ன ஓட்டம் ஓடிட்டேன் தெரியுமா? இங்க பாச்சவக்கா இதெல்லாம் என்கிட்ட அம்மா சொல்லவே இல்ல. சொல்லிருந்தா நானே வந்திருக்க மாட்டேன். நானும் சிக்கிருக்கேன். நீ என்ன பத்தி முறைக்காத. இசை நீ நேத்து நான் உன்னை பார்க்கும்போது நீ இதை சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்துட்டியாட்டி. சரி விடுங்கட்டி. இதுக்கெல்லாம் டென்ஷனா எப்படி? இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குடி. எங்களை குழி தோண்டி புதைக்கிற வேலையா? டி நீ டாக்டர் ஆகணுமா? அங்க வந்து கை வச்சிராத. ஏட்டி கிங்ஸிங்கிட்ட கொஞ்சம் இறக்கத்தை பார்க்க முடியாது. என் புதுல பார்க்கறது போட்டுறாருட்டி. வந்த வழி இதுதானே? ஆனா இங்கோட போக முடியாட்டி. அங்கிருந்து குதிக்க தான் முடியும். இங்கிருந்து மேலே ஏற முடியாது. ஈசை நீ சும்மா தானே சொல்லுத? நிஜமா ஆண்டி அது ரொம்ப அவசரம். மேல ஏற முடியாது. மேல ஏறினா நீ பத்திரிக்கை வந்து கைமாதான். ஆனா அங்கிருந்து கீழே குதிக்க முடியும். அங்கிருந்து வரும்போது இந்த வழி போறதுக்கு வேற வழி இருக்குடி. அதுல வழிலாம் இருக்குது. ரொம்பதான் நல்ல மாதிரியே பேசுற. என்னடி புஸ்கனி இப்படி சொல்லிட்ட? நடிக்காதே. சுத்தி அம்பி கை வச்ச. அங்கிருந்து கோட்லண்டி வெளியில வந்தோம். இப்ப
பிறனடி பிறனடி சொத்துல கை வச்ச உன்னை நம்பி சொத்த போற உன் பேர்ல எழுதி வச்சது காட்டி எட்டி அவளும் எதனாலும் விட்டு கொடுப்பானு சொத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டானுவ என்னட்டி பண்ணுன இங்க பார் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு அதுக்கு சொத்தெல்லாம் தேவைப்பட்டுச்சு நான் பணம் கேட்டா யாரும் கொடுக்கல அதான் பத்திரத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவேன் அட ஊதாரி இங்க பார் நான் பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்கேன் எது பொறுப்பு எங்க நிலைமை இப்படி இருக்க உங்க அப்பா நிலைமை மாமோய் மாமோய் ஆகா அடுத்து நம்ம பக்கம் திரும்ப போலுக்க. மாமோய் மாமோய் என்னடா என்ன பண்ணுவியோ யாரு பண்ணுவியோ நான் சொல்ற மாதிரி பேசு இந்த பேசு எங்க அப்பா மட்டும் தான் இருக்கு நீ வாமா அவ வந்து பேசிக்கலான்னு சொல்லு அவளை எப்படியாவது நீ வர வைக்க எவ்வளவு எனக்கு பெருமையை கொடுத்துட்டாளே சிரிக்காத அவன் சொத்து போயிட்டுங்கிற கோத்த நின்னுகிட்டு இருக்கான் ஒரே சொத்து சத்தம் மட்டும் போதுமா அதை அழிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம் இந்த வீட்டுல எல்லா பெண்ணுக்கும் சொத்தை உருவாக்கதான் தெரியும் அழிக்க தெரியாது அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வந்துருக்கு போய் உள்ள ஒரே நல்ல அத்தனை சொத்து எதுக்கு நடத்திருக்கா வித்ததை விட வித்து என்ன பண்ணிருப்பா அதான் தெரியல இரு இன்னைக்கு பெரிய சிக்கி இருக்கான் பாப்போம் போன போடு போடு அண்ணனு பார்க்க மாட்டேன் போடு நான் என்னடா பண்ண ஏ தங்கமே ஏ வைரமே வாமா மடியில உட்காருமா இந்தா அந்த தங்கத்தை இந்த போனை போட்டு வர சொல்லு டேய் அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாடா இல்ல நீ போனை போடவே வருவா டேய் எனக்கு போன் நம்பர் தான் தெரியாடா இல்ல அதே போன் வச்சிருக்கா நீ போனை போடு அதெல்லாம் உங்களுக்குள்ள ரகசிய கான்டாக்ட் எல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் நீ எங்க இதுல நடிச்சுட்டாலே எனக்கு சத்தியமா தெரியாடா தப்பிக்க முடியாது ஆமா அடுத்து என்கிட்ட திரும்புவானோ பாத்துக்கல என் நம்பர் இருக்கான் என்ன காப்பாத்திடுவான். இந்த போனை போடு போட்டு ஒண்ணு சொல்லலாம் தங்க பிள்ளை எங்க இருக்க மட்டும் கேளு நான் கேட்ச் பண்ணிக்கிறேன் நான் கேட்ச் பண்ணி தூக்கிடுவேன் இந்த போனை போட்டு பேசு கோத்த கலப்பிடாத இந்த போனை போட்டு பேசு உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் முரட்டு தைரியம் அடிக்கந்தாண்டா அவன் தான் அரசு பண்ணி வச்சிருக்கானே இப்போ சரணடைய வேண்டியது என்ன பாக்கல எந்த லெவல்ல போகுதுன்னு சரி நீ போனை மட்டும் பேசு எப்படி இருக்குன்னு மட்டும் கேளு சரி அது கூட வேண்டாம் எதுக்குமா சொத்த போர் விக்கிறன்னு மட்டுமாவே கேளு இந்த அது மட்டும் தான் கேட்பேன் நீ அது மட்டும் கேளு போதும் சரி கொண்டா அவ்வளவு லேசில எல்லாம் காட்டி கொடுக்க மாட்டானே அதானே ஆத்தி சானே சரண் அடைஞ்சிட்டானே. இந்த பேசு சொல்லுனே என்ன அரசு பண்ணி வச்சிருக்கான் புருஷன் அப்படி சொல்லு பாப்போம் இது ரிங் போகுது. பேசு 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 இன்னும் இந்த குடும்பத்துல என்னென்ன காமெடி எல்லாம் பார்க்கணும் பாத்துலாம் டேய் வில்ல குடும்பம் இருந்தத காமெடி குடும்பம் ஆக்கிட்டாடா என்ன போதா எடுக்கா ஹலோ இந்த குரல் இந்த ஒத்த வார்த்தையில எல்லாரும் மயங்கியாச்சு இதுக்கப்புறம் என்னடா சொத்து கிடக்கு சொத்து கூப்பிட்ற அழக பத்தியா எப்போவான் பேசு தங்கப்புல எனக்கு கம்பெனில வச்சு எனக்கு கம்பெனில கொஞ்சம் வேலை இருக்கணும் நானும் சிரிக்கல கோவத்துல தான் நிக்க இல்ல என்ன கொண்டுருவான் எனக்கு கம்பெனில வேலை இருக்கு நான் சிரிக்கல சொல்லிட்டேன் நான் கோவமா தான் இருக்கேன் நான் கடுத்த கோத்துல இருக்கேன்டா வாமேசமும் கலைஞ்சு போச்சு போ அடுத்து நம்மள பாப்பானே நானும் இல்ல இல்லம்மா அந்த பையன்ல எனக்கு எப்படி எல்லாம் விரட்டுச்சு தெரியுமாப்பா நான் சிக்கவே இல்லையா நீ சிக்கிறதப்பா அவனுக்கு இல்ல உங்க ரூட்ல வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்து கொடு நான் பெத்தது இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு நான் என்ன பண்ண முடியும் சேம் பிளேட் அதான் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரு அவனை கொல்ல வெளியே நின்னுகிட்டு இருக்கான் எப்போ எப்போ என்னம்மா இப்ப அந்த தங்க கடைக்கு பின்னாடி ஒரு வைர கடை இருக்குல்ல போச்சுது ஆமா அதனை வித்துட்டேன்பா அதுக்கிட்ட சொல்லிடாதீங்கப்பா இப்ப அந்த பத்திரம் நீ தான வச்சிருக்க பத்திரமா வச்சிருப்பா நான் பெற வந்து வாங்கிட்டு போயிடுறேன் அட்வான்ஸ் வாங்கிட்டேன் பணம் மட்டும் ரொக்க பணம் மட்டும் வாங்கணும் பத்திரத்தை எடுத்து நேரா அங்க வந்துருப்பா எப்போ மறந்துடாத என் தன்மானம் ரொம்ப முக்கியம் அட்வான்ஸை கை நீட்டி வாங்கிட்டேன் எப்போ மறந்துடாதப்பா ஓ இப்படிதான் பத்திரம் இங்க இருந்து போயிருக்கு இல்லடா எங்க இருக்கான்னு கேளு எப்போ அடிச்சே கேட்டாலும் நான் எங்க இருக்கேன்னு மட்டும் சொல்லிடாதப்பா சத்தியமா எனக்கு தெரியாடா எப்போ வழக்கமா சந்திப்போம்ல அங்க வந்துருப்பா அப்பா என்னம்மா I love you பா I love you அட்டிச்சு சொல்றேன்டா நீங்க எல்லாம் வீரனே கிடையாது உண்மையான வீரன் அவ மட்டும்தான்டா கையில மட்டும் சிக்கன கையில மட்டும் சிக்கன வச்சுக்க சத்தியமா சொல்லண்டி
எப்பேற்பட்ட மனுஷனையும் ஆட்டி படிச்சுக்கிட்டு இருக்கா. சத்தியமா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. டேய், என்னை எப்படியாவது இங்க கூட்டு போயிருடா. ஓடி வந்துருங்க. கிங்ஸ்டி என்னங்க என்னங்க ஐ லவ் யூ கண்ணா என்னோட ஆட்டம் எப்படி கண்ணே என்னோட ஆட்டம் எப்படி என்னங்க ஐ லவ் யூ கையில மட்டும் சிக்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல உன்னை கெச்சு போட்டு நான் தூக்கல. அப்படியே எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்களேன். நீ தொடர்பு கொண்டு உங்க அப்பா இப்பொழுது ரொம்ப பிஸியாக போகிறார். எப்பா தப்பிச்சிருப்பா. என் கையில மட்டும் சிக்காத சொல்லிட்டேன். சிக்கடா. அத சிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்புறம் என்ன சிக்க சொல்றீங்க? என்னங்க ஐ லவ் யூ. இரு, கண்டுபிடிக்கிறேன். இது முடியாது. பார்க்கலாண்டி. வாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நான் போன் வைக்கேன். சரிங்க, டாடா பை பை. ஐ லவ் யூ. சரிடி, நம்ம அத்தைக்கிட்ட வேலைக்கு போமா? யாத்தடி உண்மையில இவதான் வில்லியா? இது தெரியாம தான் இவ கூட பைடிச்சனா. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வா, வாழ்றதுக்கு ஒரு முறை. அதெல்லாம் போராடி தான் வாழணும். வா, போராடலாம். அதுக்காக சேட்டையாடி பண்ண சொன்னவ இன்னும் சர்ப்ரைஸ் வச்சுக்கேன்னு சொன்னா இல்லையா? வாங்கடி. இங்க பாரு, இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது. இதுக்கு மேலலாம் எனக்கு வேண்டாப்பா, தாக்கு பிடிக்காது. ஏதோ அந்த போலீஸ்காரன் சின்னதா விளையாடுச்சானா நீ இவ்வளவு பெரிய விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்க. இப்படி சின்ன விளையாட்டு தான் நானும் நினைச்சேன். அது இவ்வளவு பெரிய விபரீதத்துல முடியும்னு எனக்கு தெரியாது. அப்புறமா கை வச்சுட்டோம், இனி பின்வாங்க முடியாதுல்ல. ஏன் அப்படி என்ன இருக்காங்க? நான் பண்ண வேலை அப்படி. சீக்கிரம் வாங்க. அப்ப நாங்க இனிமேல் அந்த வீட்டுக்கு போக முடியாதா? அப்புறம் எனக்கு யாரும் சாப்பாடு கொண்டு தருவா? அத்தி, சீக்கிரம் வாங்க டி. இந்த சர்ப்ரைஸ பார்த்தா நீங்க அசந்து போயிருவீங்க. சத்தியமா சொல்றேன். இது வரைக்கும் நம்ம எதுக்கு போராடணுமோ அது விட கிடைச்சிட்டு. அது மட்டும் இல்ல, அவங்கள பாத்தீங்களா அப்படியே வாய பழந்துருவீங்க. யார் இது? சர்ப்ரைஸ். நான் உங்களை அந்த இடத்துக்கு கூட்டு போறேன். இங்கதான், அடுத்த ரூம்ல தான். சீக்கிரம் வாங்க. எங்களை இழுத்து பரிசுல ஒண்ணு விடலையே. ஏடி, நீ உண்மையிலே ஆச்சரியப்படுறடி. யம்மா, ஐயா, அம்மா அப்படின்னு சொல்லுற. அத்தடி பயமா இருக்க. அம்மா ஐயான்னு கத்துவனா இல்லனா ஐயோ அம்மான்னு ஆச்சரியப்படுவனா? அதே நீ எடுத்துக்கிற பொறுத்து இருக்கு. எடுத்துக்கிறத பொறுத்தா? ஆகாஷ், எங்களை வச்சு எதுவும் பண்ணலையே. உங்களை வச்சு பண்ணல, அவங்கள வச்சு தான் பண்ண போறேன். யாருட்டி அவங்க? அட அப்ப வச்சு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். வராம இல்ல நின்னுட்டு இருக்கியா? சீக்கிரம் வாங்கடி. எனக்கு வேற என்ன 2 3 சொத்தை விக்க போணும். நான் பத்திர ஆபீஸ்க்கு போணும். எவ்வளவு வேலை இருக்குது? அப்போ அத்தனை சொத்தையும் அழிச்சிட்டு தான் விடுவேன். கை வச்சுட்டோம்ல, புலிவால கை வச்ச மாதிரி தான். ஒண்ணும் பண்ண முடியாது. இதை வித்தா முடியும். சீக்கிரம் வாங்கடி. நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுதேன். அது மட்டும் இல்ல, நான் ஒரு பெரிய லேப்லாம் வச்சிருக்கேன். அந்த லேப்ல தான் நான் அவங்கள வச்சிருக்கேன். லேபா? எஸ், அந்த லேப்ல தான் நான் அவங்கள வச்சிருக்கேன். நான் இப்போ ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆயிட்டோம்ல. சயின்டிஸ்டா? ஆமாடி, நான் இப்போ சயின்டிஸ்டா ஆயிட்டோம்ல. வாங்க, இங்க இப்பதான் எங்க வீடு மாதிரி தெரியும். உள்ள வந்து பாருங்க, பெரிய லேப். லேபுக்குள்ள தான் நீங்க ஆவலோட எதிர்பார்த்த அவங்க இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், அவங்கள பார்த்த உடனே நீங்க